ஏரியாருங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வையம்பாளையம், நியர்பை கோயில்பாளையம், சக்தி மெயின் ரோட். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 BHKக்கு ஃபுல் ஹோமில் யூபிவிசி இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம சர்வேஸுங்கிற பிராண்டை யூஸ் பண்ணி யூபிவிசியில் சூப்பர் ஹெவி மெட்டீரியல் 8.5 kg பேனல் யூஸ் பண்ணி ஃபுல் ஹோமுக்கு யூபிவிசி இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் 2 பெட்ரூமுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிங்கிள் வந்து டிவி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 by ஒரு 9 feet பண்ணிட்டேன். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி மட்டும் ஷீட்டை வச்சு ஒரு ட்ரா மாதிரி பண்ணி அதை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்டர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா 2 சைடு ட்ரா மாதிரி பண்ணி கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ஓப்பன் இதை வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே சென்டரில் 2 டபுள் டோர் கொடுத்து கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். நம்ம ஏதாவது வைஃபை இந்த மாதிரி வச்சுட்டு அந்த சிக்னல் ஆக்சஸ் பண்ணுறோம். கிளாஸ் கொடுத்துட்டு டோர் கரெக்டாக அந்த கலருக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ஹேண்டில் இல்லாமல் நாப்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு டேபிள் மேலே போயிட்டு டிவி ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஒயர்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து ப்ளக்ஸ் கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம பண்ணி டிவி பக்கத்துலேயே ஹாலில் ஒரு அழகாக ஒரு பூஜை யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு ஒரு 3 அடி வித்தில் மேலே டபுள் டோர் கீழே டபுள் டோர். இது மேலே டபுள் டோர் பார்த்தீங்கன்னா WPVCன்னு நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிஎன்சி டிசைன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பீகாக் ஹேண்டில் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க இங்கே டபுள் டோர் டோருக்கு ஏற்ற மாதிரி பிளாக்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இந்த டார்க் கலருக்கு கான்ட்ராஸ்டாக ஒயிட் கொடுக்கும்போது பார்க்கவே ஒரு எலகண்ட் லுக் இருக்கும். உள்ளே வந்தோடனே ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் இருக்கும். நியர்பை ஏன்னா டிவி ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த வால் வந்து டார்க் கலருங்க, இந்த ஷீட்டுமே வந்து இந்த டார்க் கலருங்க. அப்போ இதுக்கு கான்ட்ராஸ்டாக இந்த ஒயிட் இருக்கும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கும். அவுட்புட் பாருங்க எப்படி இருக்குது. இந்த ஹாலில் ஆக்சுவலி இது ஸ்டோர் ரூம், இந்த ஓப்பனிங் மட்டும் இருந்துச்சு. உள்ளே மட்டும் கவர் பண்ணி கேட்டிருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து ஒரு ஓவராலாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 feetக்கு ஒரு 2 அடி அளவுக்கு ஒரு டோராகவே பண்ணிட்டோம்னா அது ஒரு ரூமாகவே கன்சிடர் பண்ணிட்டோம். மேலே கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டு கீழே கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு வந்து நம்ம டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 inchல ஒரு சில்வர் சைட் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். பாருங்க ஆக்சுவலி இது ஒரு ஸ்டோர் ரூம். இந்த டோர் வந்து இந்த ஃப்ரேமுக்கு வந்து ஈவனாக வர மாதிரி சுற்றி ஒரு பார்டர் கொடுத்து மேலே வரைக்கும் பார்டர் கொடுத்து அந்த டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹால் பக்கத்துலேயே அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்துலேயே ஸ்டெப்ஸு மேலே போட்டு அது கீழே வந்து அவுட்டர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அவுட்டர் கொடுத்து ஒரு ஃபிக்ஸர் போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு எஸ்எஸ்பிலே ஒரு ஏர் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். யூபிஎஸ் ப்ரொவிஷன் மாதிரி வைக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு அந்த ஏர் ஹவுஸ் வைக்கும். அப்போ தான் கொஞ்சம் அது கரெக்டாக இருக்கும். அதுக்காக அதை வச்சுருக்கோம். அடுத்த கிச்சனுங்க சின்ன சைஸ் கிச்சன் தான். என்ன பண்ணியிருக்கோன்னா டேபிள் டாப் ஆல்ரெடி சிவில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கீழே அவுட்டர் டோர் மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு எஸ்எஸ்ல 2 பேஸ்கெட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற அதே மாதிரி தான். சிங்க்கு கீழே ஒரு டபுள் டோர் கொடுத்து அந்த ஸ்மெல் வந்து வெளில போகிறதுக்காக எஸ்எஸ்ல வந்து ஹேர் வாஷ் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் பேஸ்கெட், ஒரு கட்லரி பேஸ்கெட், நார்மல் ப்ளைன் பேஸ்கெட், கார்னரில் ஃபோல்டிங். சேம் அதே மாதிரி இந்த கேஸ் வாஷிங் வந்து வெளில போடுறதுக்காக அது வாஷ் கொடுத்துருக்கோம். கீழே டபுள் ஆல்ரெடி கடப்பால் வந்து ஷெல்ஃப் வச்சுட்டாங்க. நம்ம வந்து டோர் பண்ணி யூபிவிசியில் டோர் பண்ணி அதில் வந்து கிளாஸ் டோர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அழகாக ஒரு 8 inch ஹேண்டில் பக்கம் கொடுத்து
பாக்ஸ். ஆக்சுவலி இங்கே ஓப்பன் டோர் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அடிப்படுங்க. அதுக்காக அது வந்து ஸ்லைடிங் கிளாஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி, அந்த 2 அடிக்கு வந்து உள்ள ஒரு ஷெல்ஃப் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடிக்கு வந்து கீழே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அடிக்கு 1 அடி கொடுத்தா தான் நமக்கு திங்ஸ் வந்து நிறைய வைக்க முடியுது. கரெக்டாக இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஷெல்ஃப்லேயும் சரி இங்கேயும் சரி கூலிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நார்மல் செக்கர் கிளாஸும் கொடுக்கலாம். லுக் வைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூலிங் கிளாஸ் கொடுக்கும்போது இந்த கலருக்கு எடுத்து காட்டணும். அது மாதிரி கிட்டத்தட்ட மேலே ஃபுல்லாக லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 டோர்ஸ் வர மாதிரி. அவுட்புட்டே பயங்கரமாக வந்துருக்கு பாருங்க. ஒரு பெட்ரூமில் சின்ன லாஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த லாஃப்ட் வந்து நம்ம டோர்ஸ் கவர் பண்ணி கொடுத்துட்டோம். அது வந்து டார்க் கலர், இது வந்து மேட் ஃபினிஷ்லி காஃபி ப்ரௌன் கலர். அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் வந்து நம்ம சில்வர் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். டபுள் வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல அடிக்கிற ஓப்பனிங் ஸ்பாட் ஃபிக்ஸட் கொடுத்துட்டு கீழே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 3 அடி அகலத்தில் ஒரு சின்ன ஃபோல்டிங் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஏதாவது சாப்பிட்றது ஒர்க் பண்ணுறதுக்கு அயன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதனால் கார்னர் எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இல்லாத மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இருக்கிற ஸ்பேஸை இருக்கிற சின்ன ரூமில் அந்த ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் கேட்குது. தேவைப்படும் யூஸ் பண்ணிட்டு இது வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்த்டே லாஃப்ட்டு சேம் அதே கலர் பெட்ரூம் மட்டும் காஃபி ப்ரௌன் கலர் கேட்கறதுனால இந்த லாஃப்ட் கொஞ்சம் பெருசு அதனால ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். 5 டோர்ஸ் பண்ணி திருட்டு அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி கொடுத்து டோர்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5க்கு 4 அடி சிங்கிள் கிளாஸ் கொடுக்கல, டபுள் கிளாஸாக பார்ட்டிஷன் பிரித்து கொடுத்துருவோம். சிங்கிள் கிளாஸ் கொடுக்கும்போது அது வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் சேஃப்டி கம்மி, அதனால் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துட்டு மேலே டபுள் கிளாஸ் கீழே டபுள் கிளாஸ் ஸ்லைடிங் மாதிரி. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்குங்களா, இந்த டேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி ஷீட்லேயே வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இது மேலே வெயிட் வச்சுருக்காங்க. இந்த டேபிளை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். கஸ்டமர் வந்து சிஸ்டம் டேபிள் மாதிரி கேட்டதுனால மூவபிளாக எடுத்து வச்சுக்கிற மாதிரி மூவபிளாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஷீட் கொடுத்து ஃபிட்னஸ்க்கு கீழே இருக்க 2 லைக்குமே சிங்கிள் பீஸ் இல்லாமல் டபுள் பீஸ், மேலே இருக்க டாப்புமே வந்து டபுள் பீஸ் வர மாதிரி கிட்டத்தட்ட 5 அடி அகலம், ஒரு 1.5 அடி இல்லை 2 அடிக்குள்ளே அந்த டெப்த் கொடுத்துருக்கோம் பாருங்கள். தாராளமாக நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் என்ன ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து இருக்குங்க. சூப்பர் ஹெவி மெட்டீரியல் 8.5 kg வரைக்கும் அந்த ஷீட்டோட வெயிட் வருது. அதனால் அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரியே உங்கள் வீட்டுக்கும் யூபிவிசி மெட்டீரியல்